அதிமுக ரெண்டு தொகுதி கொடுத்திருக்காங்க, பல்லாவரமும் குன்னமும். எப்படி பிரச்சாரம் இருக்க போது? நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதியிலும் வெற்றிகரமாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ரெண்டு முறை பல்லாவரத்தில் வந்து திமுக வந்து ரொம்ப பலமா இருக்கிறதா, அதனால மாற்றம் தான் மாறாதது. எந்த சின்னத்தில் போட்டியிட போறீங்க சார்? அது நாங்கள் 2 நாள்ல சொல்லுவோம் உங்களுக்கு. மற்ற கட்சிகள் மற்ற கட்சி தலைவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவீர்களா? நிச்சயமாக அழைத்தால் நிச்சயமாக போவோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிற 5 தொகுதிகளை வெற்றி தொகுதியாக மாற்றுவதற்கான நல்ல சூழலை களத்தில் ஏற்படுத்துவோம். எதிரலை திமுகவுக்கு எதிராக வீசிக்கொண்டிருக்கிறது. மக்கள் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். அதனை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். என் கட்சி என்ன அறிவிக்குதோ அந்த தொகுதியில போட்டி போடுவேன். எல்லாமே சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கிறது. ஆனா ஒரு வியாபாரமா ஒரு விளம்பர அரசு மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். 4 முனை போட்டிலாம் இல்ல, 2 முனை போட்டி தான். திமுக ஆட்சி இருக்க வேண்டும் என்பது, அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து தான் மக்களிடம் நிலவுகிறது. கொள்கை ரீதியாக 2 முனை போட்டி தான். வேட்பாளர் தேர்வு என்னைக்கு வேட்பாளர் தேர்வு ஒரு 75 to 80% நான் கேட்ட இடம் தான் கிடைச்சிருக்கு. நான் இல்ல 100% நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கா அவங்க தான் 75% கிடைச்சிருக்கு. யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட வந்து திமுக கிட்டத்தட்ட 50 கட்சி கூட்டணி கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அப்படிலாம் இங்க கிடையாது. மயிலாப்பூர்ல நிறைய பேர் கேட்கறாங்க. யார் கேண்டிடேட்டா வந்தாலும் 100% ஜெயிப்போம். நன்றி. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய 27 தொகுதிகளும் 234 தொகுதிகளாக அனைத்து தொகுதிகளும் எங்களுக்கு முக்கியமான தொகுதிகள். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய அனைவரும் இணைந்து திராவிட முன்னேற்ற கழக இந்த ஊழலாட்சியை விரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு பாருங்க இவ்வளவு வேகமாக அனைத்து கூட்டணியும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் சீட் ஷேரிங் முடிச்சு. ஆனால் திமுக சைடில் இன்னும் பல கூட்டணிக்காரங்கிட்ட அவங்க பேசல, என்னன்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை. மக்கள் அவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷன் போட்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பானது எங்களுக்கு ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் மிக பெரும்பான்மையான வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம். நீங்க கிளம்புறீங்கன்னு சொல்றீங்க சார், நீங்க போட்டிடுறீங்களா சார்? ஆனா இப்போ இன்னைக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். நான் சொல்லலை, இப்போ தான் முடிவாக இருக்குது. முடிவான பிறகு சொல்லுங்கள். எப்போ எதிர்பார்க்கலாம் வேட்பாளர் பட்டியலை? வெகு விரைவில். தேர்தல் அறிக்கை எப்போ சார் வெளியிடணும் பாஜக? இன்னும் ஒரு 2 தினங்கள். வாங்க தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருச்சு. டெல்லிக்கு எப்ப அனுப்ப போறீங்க? அவங்க வேட்பாளர் பட்டியல் எப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அது வெகு விரைவில். இப்ப நம்ம தேர்தல் அறிக்கையை அடுத்ததா வெளியிடுவோம். நீங்க டெல்லி பயணம் பண்றீங்க, வேட்பாளர் பட்டியல் போறீங்க, அது என்னதான் முடிவு பண்ணணும். இப்போ உங்களுடைய நிலை என்ன? கடந்த தேர்தலில் ஆமா, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அவங்க கூட்டணி பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. மக்கள் மனநிலை வந்து திமுக கூட்டணியை அகற்றணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் கூடிய சீக்கிரத்தில்.
மௌனம் சம்மதத்திற்கு அடையாளமா? மயிலாப்பூர் தொகுதி வெற்றி பெறுவோம், அவ்வளவுதான். எந்த தொகுதின்னு கட்சி அறிவிப்பார்கள், நான் அறிவிக்க கூட கட்சி அறிவிப்பார்கள். களம் பிரமாதமா இருக்கு, எங்களுக்கு களம் பிரமாதமா இருக்கு, எதிர்களுக்கு கலக்கமா இருக்கு, அவ்வளவுதான். கடினமான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இல்ல எல்லா தொகுதியுமே வெற்றி கூட்டணி தான், அதனால எல்லாருக்கும் வெற்றி தான். தேர்தல் அறிக்கை நாங்க இன்னும் 2 நாள்ல வெளியிடுவோம். நாளைக்கு 12 மணிக்கு மேல என்ன பண்ண போறோன்றத சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாக்கு பல்லு இருக்கு, பல்லு என்ன பண்ணா நாக்கை கடிச்சிடும். அதனால அதை எடுத்துட முடியுமா அந்த பல்ல? அது மாதிரி தான் சின்ன சரிவு ஏற்படும். வெற்றி தோல்வின்றது சகஜம், அது போனது இல்ல. இனிமே வெற்றி மேல் வெற்றி தான். ஓகேவா? தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக அமைஞ்சிருக்கு அதிமுகவுக்கு, அது உங்களுக்கு கூடுதல் பலம் பாக்குறீங்க? மிகப்பெரிய பலம், எல்லாவற்றையும் காட்டிலும் சரி. தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய பலம். அம்மாவுடைய தலைவருடைய நல்லாசி, அந்த இருவரும் தலைவருடைய நல்லாசி, அது மிக மிக பெரிய பலம்.